எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் புவிசங்கர். இப்போ இங்க ஒரு ராணுவ வீரரும் வந்துட்டு ஒரு புதுவிதமான விஷயங்கள், அதுவும் மக்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு விஷயத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். புகையில்லா அடுப்பு பயோவுட் ஸ்டவ் தான் வந்துட்டு கேபி என்டர்பிரைசஸ் வந்து நமக்காக வந்து பயனுள்ள ஒரு பொருளா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நிறைய விஷயத்த வந்து நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து கேபி என்டர்பிரைஸோட ஓனர் லக்ஷ்மணன் சார் தான் வந்து இருக்காங்க நம்ம பக்கத்துல. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இது எப்போ ஆரம்பிச்சிங்க கேபி என்டர்பிரைசஸ்? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி என்ன மாதிரி பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். என் பேர் லக்ஷ்மணன். நான் வந்து முன்னாள் ராணுவ வீரர், எக்ஸர்விஸ்மேன். நான் இன்ஜினியர்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கேன். வந்து 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2013 நான் ஆர்மி விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு வரும்போதே ஒரு அதாவது ஒரு மோட்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு எண்ணத்தோடு தான் வெளியே வந்தேன். நம்மளால் ஒரு 4 குடும்பம் பிழைக்கணும், நம்ம 4 பேர் தொழில் கொடுக்கணும், நம்ம இன்னொருத்தட்ட வேலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்தேன். அதே மட்டில் வந்து ஒரு இது என்னோட சொந்த இடம் தான். ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட், மோட்டிவ் எப்படி வந்தது? மோட்டிவ்ன்றது வந்து எல்லாமே நான் ஒரு ஆக்சுவலாக பிறப்பு ஒரு விவசாயி. விவசாயன்றதுனால நான் வந்து அந்த எனக்கு எப்போ இந்த வீகோ எக்கோன்றது வந்து நான் எப்பவுமே வந்து அந்த எக்கோவில் போகணுன்றது தான் என்னுடைய மோட்டிவ். வீகோ எக்கோன்னு ஒரு லோகோவை பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தோம் நாங்கள் வீகோ எக்கோன்னு சொல்லி பண்ணி வச்சிருக்கோம். வீகோ மீன்ஸ் எக்கோன்னும் போதே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. வீகோ நாம் செல்வோம், அந்த எக்கோன்ற அந்த இது அதுதான் அதனுடைய மீனிங். நம்ம நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் நல்ல இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு பயனுள்ள பயோவுட் ஸ்டவ், அதாவது புகையில்லா அடுப்பு, இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லா இருக்கும் சார் எங்களுக்கு. இந்த பயோவுட் ஸ்டவ் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். அதை புகையில்லா அடுப்பு, விலையில்லா அடுப்புன்னு சொல்லலாத, அப்புறம் என்ன அது கிடைக்கிற விறகு அடுப்புன்னு சொல்கிறாங்க, ராக்கெட் ஸ்டவ் சொல்கிறாங்க, ஜெட் ஸ்டவ், நிறைய பேர் இருக்குது. ஆனால் நம்ம வந்து புகையில்லா அடுப்பு தான் சொல்லுவோம் நார்மலாக. மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வர்றதுக்கோசம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஏறக்குறைய வந்து மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கேஸ் அதனுடைய விலை ஏற்றதுக்காக காரணம் அந்த இப்போ பொருளாதாரத்தினுடைய சிக்கனம் பண்ணுறதுனால நிறைய இது இருக்குது. கேஸோட சீக்கிரம் முடியுது, விலையும் கம்மி, வேலையும் சீக்கிரம் முடியுது. கேஸ் அட்வான்ஸ் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எக்கானமியாக இருக்குது. அதனால் வந்து ஜனங்க வந்து விரும்புகிறாங்க. நம்மளும் வந்து நிறைய மாடல்ஸ் போட்டுருக்கோம். எனக்கு 10-15 மாடல் போட்டிருக்கோம். எவ்வளோதான் டெக்னாலஜி வந்தால் கூட, கரண்ட் இப்போல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்ல எல்லாம் வந்துச்சு. ஆனால் கூட அதோட டேஸ்ட் நிறைய மாறிடுச்சு. வியாதிகள் அதிகமாக வர வச்சுட்டோம். நம்ம இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க சாப்பாடுனால தான் வியாதிகள் அதிகமாக வர வச்சுருக்கோம். பழசு தான், புதுசு தான். அதனால தான் நான் இதில் இருக்கோம். இது வந்து வியாபார ரீதியில் நாங்கள் வந்து பண்ணலை. மக்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரினா ஒரு சேவை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் நம்ம முற்காலம் தான் பொற்காலம். இப்போ வந்து நிறைய சுச்சுவேஷன் மாறிட்டே வருது. உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாக தான் எல்லாமே பண்ண முடியும். அதெல்லாம் இல்லாத உடல் ஆரோக்கியம் எதுவுமே பண்ணி யூஸ் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து இந்த பழைய நிலைக்கு கொண்டு வருது தான் நல்லாயிருக்கு. கேஸ்ன்றது வந்து நம்ம வந்து அந்த பெட்ரோலிய பொருள் தான் வருது, அதில் தான் இது பண்ணுறோம். ஆனால் அதை விட வந்து இப்போ அதனுடைய எக்கானமி ஜாஸ்தி, நமக்கு டைமும் கூடுதல் எடுக்குது. இதில் வந்து டைம் ரொம்ப கம்மி, இயற்கையும் சமைக்கிறோம். அது இயற்கையும், அதாவது மரங்கள்லாம் வளருது. இப்போ எப்படி நம்ம வளருது, ஒரு இடத்துல நம்ம ஒரு பக்கம் அழிஞ்சிட்டே போன ஒரு பக்கம் வந்துட்டு வளர்ந்து, அதே மாதிரி இயற்கையும் வந்து அந்த மரங்களும் ஒரு வாட்டி வரும்போது அதுவும் ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். அப்போ அதனுடைய இயற்கையை நம்ம கொஞ்சம் இது பண்ண தான் முடியும். ஆனால் இயற்கை சார்ந்த ஒரு இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? அப்புறம் வந்து சொல்லிட்டீங்க பேர் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மாடல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதாவது மேடம், நம்ம வந்து நம்முடைய இது அடுப்பு பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து டொமஸ்டிக், இன்னொன்று வந்து கமர்ஷியல் என்னும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹோட்டலு, இப்போ இந்த இவங்க பிரியாணி பண்ணுறவங்க, பெரிய இது இண்டஸ்ட்ரீஸ், அவங்க தான் பண்ணுறது. நம்ம பெரிய பாய்லர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறது. வீட்டுக்கு என்னும்போது அந்த வந்து டொமஸ்டிக் வந்துடுதுங்க. வீட்டுக்கு 6-7 மாடல் வச்சுருக்கோம், கமர்ஷியலுக்கு 6-7 மாடல் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்க ஃபேமிலி சமைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்னு பேர் வச்சிருக்கோம். நம்ம ஸ்மார்ட்லேயே 2 மாடல் வச்சிருக்கிறோம். ஒன்று வந்து ரவுண்டு மாடல், இன்னொன்று வந்து ஸ்கொயர் மாடல். இது விருப்பத்தை 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் தாங்க. இதுவும் 4000 ரூபாய் தான், அதுவும் 4000 ரூபாய் தான். ஆனால் என்னன்னா இது வந்து ரவுண்டாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். ஸ்மார்ட் மினின்னு வச்சிருக்கிறோம். ஸ்மார்ட் மினின்னு சில பேர் ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னு. ஹைட் கம்மியான போது நம்மளுடைய எக்கனாமிக் வேணும்னு கொஞ்சம் அகலம் பண்ணிட்டோம். அகலம் பண்ணிட்டு ஹைட் கம்மி பண்ணிட்டு அகலம் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்க, பிரியாணி பண்ணா இது கரெக்டா இருக்கும். நம்ம நாராயண ஒரு 4-5 பேர் இருக்கும்போது நல்ல ஒரு இது பண்ணிக்கலாம். இதனுடைய விலையும் 4000 ரூபாய் தான் மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா
இது வந்து சூப்பர் ஸ்மார்ட்னு வச்சிருக்கோம். சூப்பர் ஸ்மார்ட் மினி ஸ்மார்ட் மினி அடுத்து சூப்பர் ஸ்மார்ட்னு வச்சிருக்கோம். ஸ்மார்ட் மினின்றது மினின்னு போது சின்னதுன்னு அர்த்தம். ஓகே அப்ப நம்ம ஸ்மார்ட்லயே வந்து மினியா பண்ணிட்டோம். கொஞ்சம் ஹைட் கம்மியா பண்ணி கொஞ்சம் அகலம் பண்ணிட்டோம். ஆனா அதே ரேஞ்ச் தான், அது கூட 4000 ரூபாய் தாங்க. இது மூணுமே சேர்த்து 4000 ரூபாய் ரேஞ்ச் தான். அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. சூப்பர் ஸ்மார்ட்ன்றது இதை விட கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகம், கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி, ஹைட்டும் ஜாஸ்தி எல்லாமே. இது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட். இது வேலை பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் வருங்க. இப்போ இது வந்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இப்போ வந்து இது கடையில தள்ளு வண்டில வச்சிருக்காங்களா, அவங்க வந்து இப்போ தோசை தாராளமா சூப்பரா பண்ணலாம் மேடம், தாராளமா சூப்பர் பண்ணலாம். இதுல ஒரு கிரேட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ளோயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளோயர் வந்து ஏசிலயும் ஒர்க் ஆகும், டிசிலயும் ஒர்க் ஆகும். ஏசின்றது நம்ம நார்மல் பிளக்ல போட்டு அதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்கோம். ஆனா அது ஒரு டிசி ப்ளோயர் தான் அது. ஆனா டிசின்றது வந்து இந்த பேட்டரி, அப்புறம் இந்த சோலார் பேனல், அது தள்ளுவண்டியில மேல ஒரு சோலார் பேனல் வச்சு பண்ணலாம், பேட்டரி வச்சும் பண்ணலாம் மேடம். ஸ்மார்ட் ஜாட் என்ன இதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரில் வராது, இதுல கிரில் இருக்கும். அது இல்லாம இதுல எல்லாத்தையும் இதுக்கு அடுத்து எல்லாமே ஆஸ்ட்ரே தனியா இருக்கும். இதுல எல்லாம் மத்தல இருந்து ஆஸ்ட்ரே எடுக்கிறது என்ன பண்ணோம்னா, அதெல்லாம் முடிச்சு பிறகு சமைச்சு முடிச்சு பிறகு கொட்டி தான் ஆஸ்ட்ரே இது எடுக்கணும். இதுல இருக்கிறது எல்லாம் மத்த மாடல் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆஸ்ட்ரே எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரே தனியா இருக்கும் பாருங்க. அப்படி எடுக்கிற மாதிரி இதுல கிரில் வரும், ஆஸ்ட்ரே வரும். அதனால இது வந்து ஸ்மார்ட் ஜெட். இதே தான் வந்து BS1, அதாவது பயோ ஸ்டவ் மாடல் 1, அதான் BS1 வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே மாடல் தான். பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் வந்து மாத்திக்கலாம், அவ்வளவுதான். ரவுண்ட் கேக்குறோம், ஸ்கொயர் கேக்குறோம். அது நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்ல ஸ்மார்ட்ல சொன்னோமோ அதே மாதிரி தான் BS1 வச்சிருக்கோங்க. ஓகே சார், ஓகே. இது பாத்தீங்கன்னா இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் வருங்க. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா BS2. BS1க்கு அப்புறம் BS2 பாத்தீங்கன்னா அதே தான், எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட் அகலமா இருக்கும். இது ஹைட்டும் அதிகமா இருக்கும். ஆஸ்ட்ரே எல்லாமே இது எல்லாத்தையும் வந்துடும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாண்ட் உண்டு. நீங்க வந்து 7000 ரூபீஸ் சொல்றீங்க சார். இது மேக்ஸிமம் எதுக்கு எந்தெந்த வேலைக்குலாம் இது பயனுள்ளது? இதெல்லாம் வீட்டுக்கு தான், இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன டீ கடை வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பஜ்ஜி கடை வச்சிருக்கோம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க ஃபிளாட்ல இருக்கோம், நாங்க இப்போ வந்து ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர்ல இருக்கோம், நாங்க செய்யணுங்கும்போது இது வந்து புகை வராது, புகையே வராது. இதுல நான் உங்களுக்கு எல்லாமே நீங்க கடைசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எரிச்சு காட்டுறேங்க உங்களுக்கு. ஓகே சார், அடுத்த மாடல் வந்து என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? இது BS2 சொன்னேன்ல மேடம், இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் வருங்க. அதுக்கடுத்து இது சொல்லிட்டேன் BS2 என்னன்னு. அதுக்கடுத்து BS5. BS5 பயோ ஸ்டவ் மாடல் 5, 10 கிலோ சமைக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் வருங்க. 10000 ரூபாயோட விலை. இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா BS10. BS10ன்றது 10ல இருந்து 15 கிலோ 20 கிலோ வரைக்கும் நம்ம தாராளமா சமைக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா BS15. இது பாத்தீங்கன்னா 25 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம் மேடம். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் எல்லாமே டிசிலே ஒர்க் ஆகும், டிசி ப்ளேயர்ஸ். ஓகே, அடிச்சிங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல். இது பாருங்க, இங்க இருந்தே கமர்ஷியல் ஸ்டார்ட். ஓகே, பட் ஆனா இங்க இருந்து பக்கா கமர்ஷியல் ஸ்டார்ட். BS15ல இருந்து நம்ம இப்ப கமர்ஷியல்லே போறோம் எல்லாமே. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா BS20. BS20 பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 கிலோ சமைக்கலாம். 30 கிலோ பிரியாணி பண்ணலாம். எல்லாமே இந்த குக்கிங் கெபாசிட்டி 30 கிலோ பண்ணலாம். ஒரு 100 பேர் சமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இது வந்து ஏசிலும் ஒர்க் ஆகுது, டிசிலும் ஒர்க் ஆகுது. ஏசி ப்ளோயர் இருக்கு நம்ம கிட்ட, டிசி ப்ளோயர் இருக்கு. இது அதே BS20 தான் பாருங்க பக்கத்துல. இது டிசி ப்ளோயர்ல வச்சிருக்கோம், இது ஏசி ப்ளோயர்ல வச்சிருக்கோம். புரியுதுங்களா? இது பாருங்க, ஏசி ப்ளோயர்ன்றது கரண்ட் ஜாஸ்தி, டிசி ப்ளோயர்ன்றது கரண்ட் கம்மி. ஆமா கம்மி. ஆமா, இதெல்லாம் இது என்னடா ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் தான் ஓடும். இது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஓடும். மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட் தான் ஓடும். ஒரு மாசத்துக்கு. இதுமே ரெண்டுமே ஒரே சேம் கெபாசிட்டி தான். இதோட டயா பாத்தீங்கன்னா 10 இன்ச் வரும். 10 இன்ச் வரும். இது ரெண்டுமே ஒரே சேம் தான். ஆனா இது ஏசில ஒர்க் ஆகுது, இது டிசில ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது எதுக்குன்னா நம்ம அந்த விறகு இந்த மேல ஸ்டாண்ட் வச்சிருவோம். இப்போ நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டாண்ட் இதை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாண்ட் இங்க இருக்கு. இந்த ஸ்டாண்ட்ல வந்து நம்ம இதுதான் ஸ்டாண்ட், இதோட ஸ்டாண்டு. இந்த அடுப்போட ஸ்டாண்ட். அடுப்போட ஸ்டாண்டு. நம்ம இங்க இருந்து இந்த விறகு வச்சு தள்ளிக்கலாம். உள்ள தள்ளிட்டோம்னா நம்ம அந்த விறகு ஃபீட் பண்றது பேர், அதனால இது பேர் ஃபீடிங் ட்ரே பேர். இது ஃபீடிங் ட்ரேன்னு சொல்லுவாங்க. அது கீழ இருக்க ஆஷ் எடுக்கிறது பேர் ஆஷ் ட்ரேன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இது பாத்தீங்கன்னா BS30 மாடல் மேடம். இதனுடைய டயா பாத்தீங்கன்னா 12 இன்ச் வரும். இதுல பாத்தீங்கன்னா 10 இன்ச் சொன்னீங்களா, இது 12 இன்ச் டயா வரும். இது இந்த 12 இன்ச் டயான்றதுனால நமக்கு வந்து நல்ல அகலமான ஒரு இது கிடைக்கிறதுனால. ஆமா, இன்ச் அகலம் இந்த தீனுடைய அகலம் அதிகமாகும். அதனால நம்ம என்ன பண்ணுறது, BS30 மாடல் வச்சிருக்கோம் பேரு. இதுல வந்து 35 கிலோக்கு மேல 50ல இருந்து 70 கிலோ வரைக்கும் நம்ம சமைக்கலாம். ஆமா, அதை விட ஜாஸ்தி யாரும் சமைக்க போறது இல்ல. ஏன்னா இப்படி இருந்தா சமைச்சா 2 வாட்டி தான் சமைப்பாங்க. ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பிரியாணி பார்ட்டி, பிளஸ் வந்து கேட்டரிங் பார்ட்டி, கல்யாண மண்டபம் எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். இதுவே இவ்வளவு சொல்றீங்க, இதை விட பெருசா இது மேடம். இது பாத்தீங்கன்னா BS15 மாடல். இதுல நாங்க 2 விதமான அடுப்பு வச்சிருக்கோம். BS50லயே இது பாத்தீங்கன்னா 13 இன்ச் டயா வரும், இன்னொன்னு 15 இன்ச் டயா வரும். ரெண்டுமே இது ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 அடி ஹைட் வருதுங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த பெரிய பெரிய பாய்லர்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஸ்டீம் பாய்லர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு உண்டான இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம இது என்ன பண்ணிருக்கோம், சேலத்துல ஒருத்தர்
மோடி இட்லியை சொல்லிட்டு 10 ரூபாய் 3 இட்லி விற்கிறார். ஆமா. அவர் வந்து அவர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அவர் நம்ம வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. சூப்பர் சூப்பர். அது அவர் ஒரு மாசத்துக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 90,000 ரூபாய்க்கு தான் கேஸ் வாங்குறான்னு எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ கம்மியா இருக்கு நல்ல அருமையான ஒரு இது ப்ராடக்ட். ஆனால் இதுக்கடுத்து இன்னும் 2 மாடல் இருக்கு மேடம். இருக்கு. அது வந்து ஆர்டர் மேல தான் பண்றோம். இது கூட ஆர்டர் மேல தான் பண்றோம். பட் நம்ம ஆல்ரெடி ஆர்டர் இருக்குனால செஞ்சு வச்சிருக்கோம். ஓகே. இப்போ உங்களுக்கு இதுவே பிரியாணி இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 20 சில்லி இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா இந்த சிப்ஸ் பண்றவங்க, இந்த பேக்கரி ஐட்டம் பண்றவங்க அவங்களுக்கு. அது இல்லாம ஒரு ராட்சத அடுப்பு ஒன்று வச்சிருக்கோம். பீம் பேர் வச்சிருக்கோம். பீம் அது பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி டயா வரும். அது 5 அடி கடாய் வச்சு அந்த சிப்ஸ் இந்த இதெல்லாம் பண்ணாங்களா ஆலப்பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராடக்ட். அது அந்த புகை போக்கி எல்லாமே போட்டு கொடுக்குறோம். அப்போதான் அந்த இது வந்து இதாக இருக்கும். அந்த அருமையான அந்த ப்ராடக்ட். அது நீங்க பயோன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விறகு எரிச்சு அது மூலமா சுற்றுப்புற சூழலுக்கும் பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஒண்ணுத்துக்கும் பாத்தீங்கன்னா டிசி, ஏசி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு கரண்ட் மென்ஷன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. இது எப்படி சார் பயோ அப்படின்னு அவங்களும் கேள்வி கேட்பாங்க. எனக்கும் அதே சந்தேகம் தான். ஒரு சந்தேகம் சொல்லிட்டு நிறைய சந்தேகம் கேட்டீங்க. அதாவது கையம் புசலம் வந்து அந்த ஒரு ரப்பர் பேக் இதில் வச்சு அந்த வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் அதே வந்து ரோலரில் கொண்டு வந்தாங்க ப்ளோயரை. அந்த ப்ளோயரை தான் நம்ம கரண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். அந்த கரண்ட்னால கண்டினியூவா அந்த காற்று ஊதுறனால தான் பயோ கேஸ் உண்டாகுது. கேஸோஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது உண்டானதுனால தான் நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த புகையில்லாம வந்து எடுக்குதுங்க. அந்த கேஸிஃபிகேஷன் பண்றதுக்கோசம் தான் நம்ம வந்து ப்ளோ பண்றோம். இது வந்து புகையில்லா அடுப்புங்கிறது காரணமே அதுதான் அப்படின்னு சொல்றீங்க. அது இல்லாம என்னன்னா அந்த இது 2 பர்பஸ் வேலை செய்யுதுங்க. அது ஒன்னு வந்து கேஸிஃபிகேஷன் பண்ணுது. அடுத்து அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டை தூக்கிட்டு மேலே வருது. அந்த காத்து ப்ளோ பண்ணும்போது தூக்கிட்டு மேலே வருது. அப்போ அதனால தான் நமக்கு என்ன எக்கானமி எப்படி ஆகுதுன்னா 1 மணி நேரத்தில் ஆக வேண்டிய சமையல் 40 நிமிஷம் முடியுதுங்க. அதாவது இதுதான் வந்து ப்ளோயர். ப்ளோயர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கழட்டி எடுத்துக்கலாம். இப்படி கழட்டி எடுத்துக்கலாம். அகைன் வந்து மாட்டிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும்போது இது கண்டினியூ காற்று உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஆகுன்னா இதுக்கு வந்து ப்ளோயிங் இது வந்து சூடே ஆகாது. ஆனால் எப்போ முடிஞ்சதோ இதை நம்ம கண்டிப்பாக கழட்டி எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா என்ன ஆகிடும், இந்த சூடு ரிவர்ஸ் ஆகிட்டு மோட்டருக்கு எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது டிசி ப்ளோயரும் பாருங்கள். இதுதான் டிசி ப்ளோயர். இது பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்ச ப்ளோயர் இருக்குது. இது வந்து டெல்டா என்ற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சொரிக்கலாம். எப்போ வேலை முடியுதோ கண்டிப்பாக கழட்டிடுங்க. இதுதான் நம்முடைய மெயினாக. இது வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம டிசி ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். இது நம்மளே தயார் பண்ணுறோம். இது வந்து ஏசிக்கு ரெகுலேட்டர், இது டிசி ரெகுலேட்டர் தனியாக இருக்குது. சார் இப்போ அடுப்பு வந்து எப்படி பற்ற வைக்கிறதுன்னு வாங்கிட்டு போயிட்டோம். இது எப்படி பற்ற வைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இது எப்படி பற்ற வைக்கிறது காட்டுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ளோயர் ஒன்று இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக நம்ம கழட்டி வச்சிடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் ஸ்டார்ட் பண்ணி கீழே வைக்கணும், அது வந்து எரிக்கும் போது அந்த ஹீட் வந்து அதில் திரும்பி போகக்கூடாதுன்றதுனால தான் கழட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வந்து கெரோசினோ இல்லை வந்து கட்டையில் முக்கிட்டோ இல்லை ஒரு கருப்பூரமாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக பற்ற வச்சிடணும். இந்த ஐயர் வந்து பற்ற வைப்பார் பார்த்தீங்களா, நம்ம இதெல்லாம் ஹோமம் கொண்டு பண்ணி என்ன பண்ண முதல்ல கருப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கடுத்து கட்டை நெருப்பு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம், நெய்யோ அப்புறம் ஏதோ இது பண்ணுறோம் இல்லையா, அதே சேம் சிஸ்டம் தான். இதுலேயும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் எதோ ஒன்று பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணி சும்மா லைட்டாக மண்ணெண்ணெய் போட்டு நாங்கள் உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு துணியை வந்து போட்டிருக்கோம். பாருங்க, நான் பற்ற வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க போட்டுட்டோம். பாருங்க சின்ன சின்ன கட்டை, ஓகே, சின்ன சின்ன கட்டை ஃபஸ்ட்டு நெருப்பு பிடிக்கிற மாதிரி போட்டுட்டோம்னா ஒரு 1 or 2 மினிட் வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணணும்? ஒரு 1 or 2 மினிட் அந்த கட்டை வந்து நெருப்பு பிடிக்கிற வெயிட் பண்ண மேடம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி மேலே போட்டிங்க, நான் கிணத்தை வச்சா எப்படி போடுறது, கிணத்தை வச்சா எப்படி நாங்கள் போடுறது அப்படின்னு கேட்கலாம். ஸ்டார்டிங் நம்ம பற்ற வைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் நம்ம பாத்திரம் தூக்கி வச்சுக்கலாம். பாத்திரம் வைக்கும் போது நம்ம இது இந்த சைட்லேருந்து போட்டுருவோம். அதுதான் சைடு இடம் போட்டுருவோம். அது செகண்டா பாருங்க, அதுல அதனுடைய கலர் மாறிடுச்சு. ஆமா, நெருப்பும் பாருங்க எப்படி அந்த நம்ம கேஸ் லைன் மாதிரி இது பாருங்க. ஆமா சார், இதுதான் இதனுடைய ஒரு இதான ஒரு இதுவே. அது அப்போ நீங்க என்ன பண்ணா இது வச்சுட்டு பாருங்க, அது ஃப்ளேமே மாறிடுச்சு பாருங்க. கலர் ஆமா, முன்னாடி நார்மலா இருந்துச்சு. நீங்க அதை நாங்கள் இன்னொரு இடத்துல காட்டுறோம் பாருங்க. நான் இது வெளியே எடுத்து காட்டுறோம் பாருங்க. வெளியே எடுக்கும்போது நார்மலா இருக்குது பாருங்க. இப்போ வந்து அந்த அந்த இதுல வச்சு அதுக்கு எவ்வளவு சார் சமைக்கலாம்? இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தண்ணி சூடாயிடும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் தாராளமாக கொஞ்சம் டைம் நோட் பண்ணிக்கோங்க. 4000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஆமாம் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். பாருங்க, அது விறகு நமக்கு நல்லா தெரியுது, கம்மியாயிடுச்சு. நம்ம ஒரு விறகு போட்டுக்கலாம் அதில். ஓகே சார். அதுக்கடுத்து ப்ளோயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா புகையே வராது. இதெல்லாம் வரல பாருங்க புகை.